பிஸ்மி வானொலியின் நம் சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் இன்று நாம் நேர்காணல் காணவிருப்பவர் ஒரு கணக்காய்வாளர், விரிவுரையாளர், பாடலாசிரியர், கவிஞர், பேச்சாளர், தமிழ் ஆர்வலர், சமூக சேவகர், ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம் சிங்கப்பூர் கிளையின் தலைவர் டாக்டர் M.A. காதர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. டாக்டர் M.A. காதர் அவர்களை பிஸ்மி நேயர்கள் சார்பாகவும், பிஸ்மி வானொலியின் தலைவர் சகோதரர் சீனி ஜாஃபர் கனி சார்பாகவும், அவருடன் இணைந்து பணியாற்றி வருகின்ற குழுவினர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பல வேலைகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலில் கலந்து கொண்டமைக்கு எங்களின் நன்றி கலந்த சலாமை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். யூஆர் அ மேன் ஆஃப் மெனி ஹேட்ஸ். அப்படி என்றால் பல தொப்பிகளை, தலையணைகளை அணிந்து பல சமூக பொறுப்புகளை, பல அரிய தொண்டுகளை செய்து வருபவர் நீங்கள். ஆகவே இந்த அரிய மனிதரை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதில் எனக்கும் பிஸ்மி வானொலி நேயர்களைப் போல ஆர்வம் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மென்மேலும் உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்கி நல்ல உடல் நலத்துடன் சுகத்துடன் இன்னும் பல சிகரங்களை தாங்கள் தொட்டு சமுதாயத்துக்கு இன்னும் பல வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் சமூகத்திற்கு நல்ல நிகழ்ச்சிகளையும் நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தொடங்குகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலில் தங்களை பற்றி சில விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் பிறந்த ஊர், உங்களுடைய குடும்பம் பற்றிய சுருக்கமான கருத்துக்களை சொல்லுங்கள். அத்தோடு தாங்கள் தொடக்க கல்வி எங்கு நடைபெற்றது, உயர்கல்வி, பட்டப்படிப்பு பற்றி நம் நேயர்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருப்பார்கள். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய பிஸ்மி வானொலி நிறுவனர், அன்பு சகோதரர், பொருளியல் நிபுணர் சீனி ஜாஃபர் கனி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியையும், பெரிய மனம் வைத்து இந்த சிறியவனை நேர்காணல் காண்பதற்கு தாராளமான மனதோடும் பெருந்தன்மையோடும் இதற்கு இசைந்திருக்கக்கூடிய சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லிம் லீக்குடைய மேனாள் தலைவரும், வளர்தமிழ் இயக்கத்தினுடைய தலைவரும், பல சமூக அமைப்புகளுக்கு ஆலோசகராகவும் மிக மரியாதைக்குரிய ஒரு பொறுப்பு, சமாதான நீதிபதி, ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் சிறப்பு விருந்தினர் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக பெரிய மனம் வைத்து இந்த சிறியவனை நேர்காணல் காண்பதற்காக இசைந்திருக்கக்கூடிய சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லிம் லீக் அமைப்பினுடைய மேனாள் தலைவரும், வளர்தமிழ் இயக்கத்தினுடைய தலைவரும், பல சமூக அமைப்புகளுக்கு ஆலோசகராக பணியாற்றி சமாதான நீதிபதியாக சேவை செய்து வருகின்ற அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் ஹாஜி நசீர்கனி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்து, என்னுடைய சில வாழ்க்கை அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். நான் பிறந்த ஊர் தமிழ்நாட்டில், தமிழகத்திலே தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த, இப்போது நாகப்பட்டினம் மாவட்டம் என்று அழைக்கப்படுகின்ற நாகூர். என் தகப்பனாருடைய தாயார், தந்தையார் எல்லோரும் சிங்கப்பூரர்கள். என் தாய் வழி குடும்பத்தினர்கள் அனைவரும் நாகூரில் பிறந்தவர்கள். எனக்கு 2 பிள்ளைகள், இருவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. 2 பேர குழந்தைகள் இருக்கிறது. இதுதான் என்னுடைய ஒரு சிறிய குடும்பம். என்னுடைய தொடக்கப்பள்ளி நாகூரிலே நாட்டு தொடக்கப்பள்ளி என்ற ஒரு அரசாங்க பள்ளியிலே படித்து, தேசிய மேல்நிலை பள்ளியில் O levels என்று சொல்லக்கூடிய 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் செயின்ட் ஆண்டனிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், புனித அந்தோனியார் மேல்நிலை பள்ளியிலே +2, அதாவது A levels அதை முடித்துவிட்டு, திருச்சியிலே இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரியில் என்னுடைய பட்ட படிப்பு பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், இளங்கலை வணிகவியல், அதை அங்கே படித்து முடித்து, அந்த கல்லூரியிலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெறக்கூடிய
ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தாலா எனக்கு வழங்கினான். காஸ்ட் அக்கவுண்டிங் என்ற ஒரு சப்ஜெக்ட்ல பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவராக 100 மதிப்பெண்களுக்கு 94 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இறைவன் தந்தான். அதே நேரத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே என்னுடைய முதுகலை வணிகவியல் மாஸ்டர் டிகிரி ஆஃப் காமர்ஸ் அதை படித்து முடித்துவிட்டு சென்னையிலே பட்டய கணக்காய்வாளர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அது ஒரு ஆடிட்டருக்கு கீழே 3 வருஷம் ஜூனியரா வேலை பார்க்கணும். அதை வேலையை பார்த்து விட்டு ஆஸ் அ குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் நான் சிங்கப்பூருக்கு 1989 முதலாக வேலை தேடி சிங்கப்பூருக்கு வந்தேன். இதுதான் என்னுடைய கல்வி தகுதி, என்னுடைய இளமை கால வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹ். தாங்கள் தொடங்கிய முதல் பணி, நீங்கள் துவங்கிய சொந்த நிறுவனம் பற்றியும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக தங்களுடைய காதர் அண்ட் கோ என்ற பப்ளிக் அக்கவுண்டிங் ஃபர்ம், அதன் பற்றிய எப்படி அது நிறுவனர்கள், அதனுடைய சேவைகள் பற்றியும் நாங்கள் தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கின்றோம். நல்ல அற்புதமான ஒரு கேள்வி ஹாஜி நீங்க கேக்குறீங்க. 1989 நான் சிங்கப்பூருக்கு வந்திருந்தப்ப என்னுடைய தந்தையார் சிங்கப்பூரிலே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய கனவுகளை சுமந்தவனாக சிங்கப்பூருக்கு நான் வேலை தேடி புலம்பெயர்ந்த அந்த நேரத்துல இந்தியால இந்த சிஏ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பு இன்று வரை மிக மிக கடினமான ஒரு படிப்பு. 1000 பேர் அந்த பரீட்சை எழுதும் போது அப்ப 6 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. 100க்கு 6 கிடையாது, 1000 பேருக்கு 6 பேர். அவ்வளவு கடினமான அந்த படிப்பை படித்து விட்டு நான் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 1989 சிங்கப்பூருக்கு வேலை தேடி வர்றேன். வந்து பல இடங்கள்ல வேலை தேடி கேட்கும் போது ஒரு பெரிய வாழ்க்கையில இடி விழுந்த மாதிரி ஒரு செய்தி. பிப்ரவரி மாசம் 1989 இந்தியாவில் பட்டய கணக்காளர்களாக படித்து வந்தவர்களுடைய அந்த அங்கீகாரம், ரெகக்னிஷனை சிங்கப்பூர்ல வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க. அப்ப எனக்கு வேலை கிடைக்கல. ஒவ்வொரு அலுவலகமா ஏறி இறங்கி எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு 1989 முயற்சி பண்ணி பார்க்கும் பொழுது எப்படியாவது சிங்கப்பூருக்கு போகணும் அப்படிங்கிற முயற்சியில நான் ஒரு 3-4 தடவை சிங்கப்பூருக்கு வந்து வேலை கிடைக்காம தூக்கி எறியப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டு. ஏன் விரட்டி அடிக்கப்பட்டுன்னு சொல்றேன்னா, சில அலுவலகங்களுக்கு நான் பஸ்ஸை பிடிச்சி எங்க ஃபாதருக்கு வந்து எந்த ஆச்சர் ரோடுக்கு போகணும், ஏதோ சின்ஸ்வி ரோடுன்னு சொல்றாங்க, அதுக்கு எப்படி போறதுன்னு தகப்பனார்ட்ட கேட்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஊருக்கு போ, இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வந்து கடையில வேலை பார்ப்பேன். தகப்பனார் அப்போ ஒரு கடையில 800 வெள்ளி சம்பளத்துக்கு சேல்ஸ்மேனா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு அப்பாவி. என் தந்தை ஒரு மீசை வைத்த குழந்தை. அவங்க வந்து குழந்தையாய் பிறந்து குழந்தையாகவே மரணித்த அப்படிப்பட்ட ஒரு பெரிய உள்ளம் என் தகப்பனார். இதெல்லாம் எனக்கு கேட்காத தம்பி, எனக்கு தெரியாது, நீ சவுதிக்கு போ, இல்லாட்டி துபாய்க்கு போ, சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து தங்க முடியாது, விசா கொடுக்க மாட்டாங்கன்னு சைனீஸ் ஆடிட் ஃபர்ம், இந்தியன் ஆடிட் ஃபர்ம் எல்லாத்துக்கும் என் சர்டிபிகேட்ஸை தூக்கிக்கிட்டு காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஹை ஸ்ட்ரீட் சென்டர்ல, சின்சி ரோட்ல, ஆர்ச்சர்ட் ரோட்ல ஒரு இடமா போய் வேலை தேடுவேன். எல்லோரும் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மிஸ்கின்களை விரட்டுற மாதிரி நான் கொஞ்சம் கூட மனம் தளரவில்லை. இதுதான் அந்த இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக. என்னை பற்றி பெருமை பேசுவதோ புகழ் பாடுவதோ இந்த நேர்காணலுடைய நோக்கம் அல்ல. இந்த செய்திகளில் எங்காவது ஒரு தீ பொறி, நான் பேசக்கூடிய இந்த வாழ்க்கை வரலாற்றில் உண்மை சம்பவங்களில் எங்கேயாவது ஒரு தன்முனைப்பு செய்தி நம் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்குமேயானால் டிஸ்மி வானொலி ஒரு நற்சேவை செய்ததில் நானும் ஹாஜி நசீர்கனி அண்ணனும் உறுதுணையாக இருந்ததாக நாங்கள் மனதார சந்தோஷப்படுவோம். அப்படி திரத்தி அடிச்சப்பிலிருந்து படையெடுத்துக் கொண்டே இருந்தேன். இறை நம்பிக்கையும் பிரார்த்தனையும், குறிப்பாக என்னை ஈன்றெடுத்த என் தாயாரினுடைய துவா, எங்க அம்மாவுடைய துவா வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு. நான் வந்து சிஏ எக்ஸாம் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பரீட்சை எழுதும் போது எங்க அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா நாளைக்கு பரீட்சைமா, காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பரீட்சை நடக்க போகுதுமான்னு சொல்லுவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, அப்பா நீ கவலைப்படாத, 10 மணிக்கு தானே உனக்கு பரீட்சை ஆரம்பிக்குது, நான் 9:45 1:15 வரைக்கும் முசல்லாவை போட்டுட்டு அந்த வல்ல ரஹ்மான்கிட்ட உனக்காக 3.5 மணி நேரம் நான் வந்து தொழுதுகிட்டே இருப்பேன். உனக்கு எல்லா கேள்விகளும் பரீட்சையில அந்த கேள்வித்தாள்ல ஈஸியா இருக்கும் பாரு என்று சொன்ன என் அன்னையை நான் எப்படி
எப்படி சொல்வது, எப்படி அவர்களை நான் நினைவு கூறுவது? அவங்களுடைய துவால தான் நான் வந்து எல்லா தேர்வுகளும் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் பலமுறை வந்து எங்க அம்மாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். 3.5 மணி நேரம் பரீட்சை எழுதும்போது ஒரு தாய் செய்த துவா தான் எல்லாத்துக்குமே ஒரு காரணமா நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ரெக்கக்னிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மனசு தளராம 1991 2 வருஷம் போராடியதற்கு பிறகு அந்த 2 வருஷம் இங்க வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன நமக்கு தேவை, ஏன் நம்மளை இப்படி துரத்தி அடிக்கிறாங்க. நண்பர்கள் எல்லாம் இங்க வந்து ஆடிட்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க, பிராக்டிசிங் லைசன்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அந்த கடைசி பஸ் இப்பதான்ப்பா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த லாஸ்ட் ட்ரெயின் இப்பதான் போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கடைசி ட்ரெயினையோ பஸ்ஸையோ விட்டுட்டு சிங்கப்பூருக்கு வந்தவன் வேலை கிடைக்காம அலம்போதும் போது ஒரு பாயிண்ட் எனக்கு இங்க கிடைச்சிச்சு. அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டா வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு குழு கிடைச்சிச்சு. அது 90 கிடைக்குது, 1990 ஆரம்பத்துல கிடைக்குது. சரி, நான் என்ன பண்ணேன், ஊருக்கு திரும்ப போயிட்டேன். விசாக்கு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் விசா கொடுக்கல. ஊருக்கு போய் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டேன். இங்க தேவைப்படக்கூடிய சாஃப்ட்வேர்கள்லாம் என்னன்னு சொல்லி என்ன நான் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டேன். மேம்படுத்தும் போது சரி நமக்கு இதை வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுவோம்னு பார்க்கும்போது 91 ஜூலை மாசம் துவாஸ் அவென்யூ 13 ஜால்கோ மரீன் சர்வீசஸ் சொல்லிட்டு ஒரு மலாய்க்காரருடைய ஒரு கம்பெனி, ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், ஷரீஃப்னு அவங்க பேரு. அவர் இப்ப உயிரோட இல்லை. அவருக்கு வந்து ஒரு 6-7 கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனில ஒரு அக்கௌண்டன்ட் தேவை. ஒரு நண்பர் மூலமா சொல்லி எனக்கு ஒரு அக்கௌண்டன்ட் தேவை அப்படின்னா அந்த மலாய்க்காரர் கம்பெனிக்கு நான் போறேன். அவர் இன்டர்வியூ பண்ணும்போது என்ற முதல் கேள்வியை கேட்டார், டு யூ நோ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்? ஆனா முதல்ல கேட்டார். நல்லதா போச்சு, எதை நம்ம கத்துக்கிட்டு வந்தோமோ அல்ல அந்த கேள்வியை கேட்க வைக்கிறானே, இது அல்லாவுடைய மாபெரும் வேலை. எனக்கு தெரியும், இந்த சாஃப்ட்வேர் தெரியுமா, யூபிஎஸ் இது தெரியுமான்னு கேட்டார். அது எனக்கு உண்மையிலே தெரியும்னு சொல்லிட்டு எப்படியாவது கத்துக்கிறாங்க நம்பிக்கையில ஐ நோன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டேன். எனக்கு இங்கிலீஷும் பேச தெரியாது, ஒழுங்கா பேச தெரியாது, அப்பவும் பேச தெரியாது, இப்பவும் பேச தெரியாது, அது வேற விஷயம். அப்ப அது கத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் சிங்கப்பூர்ல வந்து கண்டுபிடிச்சு சில நண்பர்களை தேடி பிடிச்சி அந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை ஒரு மாசத்துல சிங்கப்பூர்ல கத்துக்கிட்ட உடனே அவர் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ல அந்த வேலையை கொடுத்தார். அதுதான் ஜால்கோ மரீன் சர்வீசஸ் என்று 13 துவாஸ் அவென்யூ 13 என்ற முகவரியிலே பைனான்சியல் கண்ட்ரோலர் என்ற ஒரு ஜாப்ல அந்த முதலாளி சொன்னாரு, நாங்க வந்து 1501 வெள்ளி தான் சம்பளம் கொடுப்போம், 101 வெள்ளி 1001 இந்த நாகூர் தர்கால கொடுப்பாங்க, அந்த மாதிரி 1501 வெள்ளி சம்பளம் கொடுப்போம். ஆனா ஒரு கம்பெனிக்கு தான் நான் சம்பளம் கொடுப்பேன், எங்கள்கிட்ட 6 கம்பெனி இருக்குது, பாக்கி 5 கம்பெனிகளுக்கும் நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன், அந்த ஒரு சம்பளத்திலேயே நீங்க ஒரு 6 கம்பெனியுடைய அக்கௌண்ட்ஸை வந்து பார்க்கணும்னு சொல்லி அந்த பாஸ் வந்து சொன்னாங்க. நம்ம எங்கேயாவது ஒரு கால் ஊன்றுனா பத்தாதான்னு சொல்லி, நல்லது சார் நீங்க வந்து கொடுக்கறத கொடுங்க, நான் எல்லா கம்பெனிக்கும் அக்கௌண்ட்ஸ் பார்க்கறேன்னு சொல்லி எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அவங்க அப்ளை பண்ணாங்க. அந்த வேலை கிடைச்சது. கொஞ்ச காலம் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நிறுவனத்தினுடைய ஆடிட்டர் வந்து ஒரு சீனர், அவர் வந்து அங்க ஸ்டாக் டேக் வரும்போது எவ்ரி இயர் என்ன பார்ப்பார். பார்த்துட்டு, நீ இவ்வளவு நல்லா இங்க வேலை பார்க்குறிய, எனக்கு என்னுடைய வேலைகளை நிறைய நீயே குறைச்சி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடுறீங்க, நான் ஜஸ்ட் நீ கொடுக்கறத எடுத்துட்டு போய் வெறும் கையெழுத்து மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கு, ஒய் நாட் யூ ஜாயின் மை ஃபர்ம் அப்படின்னு அந்த ஆடிட்டர், ஹி இஸ் அ சைனீஸ் நண்பர், சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட், அவர் எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்குறாரு. நான் உடனே எங்க முதலாளிகிட்ட சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வருது. அப்ப எனக்கு பிஆர்லாம் கிடைச்சிருச்சு, கல்யாணம் ஆயிருச்சு, நான் வந்து ஆடிட்டிங் துறைக்கு போகலான்னு விரும்புறேன், எனக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்குதான் என்னுடைய நன்றியை நான் என்னுடைய முதலாளிக்கு நான் தெரிவிக்கிறேன். அந்த ஆடிட்டிங் கம்பெனில நான் போய் சேர்ந்து போனாலும் உங்க 6 கம்பெனியும் நான் அப்படியே விட்டுட்டு போக நான் விரும்பல, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில வந்து நான் உங்களுக்கு இலவசமாக அனைத்தையும் பண்ணி தர்றேன். கேட்கும்போது ஒரு மனப்பான்மையில இருப்பாங்களாம், பிஆர் கிடைச்ச உடனே அவங்க ஆட்டிடியூடு மனப்பான்மை மாறி போயிருமா. என்னுடைய கிளையண்ட் ஒருத்தர் சொல்லுவாரு, முதல்ல பிஆர்னு சொல்றான், பிஆர் கிடைச்ச உடனே நீ யாருன்னு கேட்கறான், அப்படி சொல்லுவாங்க. நான் என் முதலாளியை அப்படி செய்யாம உங்களுக்கு பார்ட் டைமா நான் வந்து வேலை பார்க்கிறேன்னு சொல்லி, அப்புறம் இந்தியாவில வந்து என்னுடைய நண்பர் ஒருவரை வரவழைச்சு அவருக்கு அதை சப்ஸ்டியூட்டா கொடுத்துட்டு ஒரு சைனீஸ் ஆடிட் ஃபர்ம்ல நான் போய் ஜாயின் பண்றேன். பண்ணி அங்க வந்து சில நுணுக்கங்களை
ஆடிட் அசிஸ்டன்ட்ங்கிற அந்த போஸ்ட்ல போய் அடிப்படையான கீழ் மட்டத்திலிருந்து தொழிலை கத்துக்கிறேன். அங்கு சில ஆண்டுகள் நான் பணியாற்றி ஒரு ஆடிட்டிங் நிறுவனத்தை எப்படி நடத்துவது என்பதை, அப்ப அங்க ஒரு 70 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மிகப்பெரிய நிறுவனம். பல்வேறு விதமான கணக்குகள் அங்க இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங், எக்கச்சக்கமான ஒரு எக்ஸ்போஷர் உள்ள ஒரு பெரிய தளமாக அது எனக்கு இறைவன் அமைத்து தந்தான். அங்க நிறைய அந்த தொழிலை கத்துக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் கொஞ்ச நாள் கழிச்சு டிஎன்ஹெச் கன்சல்டன்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம். டிஎன்ஹெச், டிங்கிறது வந்து தீன், என்னுடைய பேரை வீட்டுல தீன்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஹசன், காயல்பட்டினம் அசோசியேஷன் சிங்கப்பூர்ல ஒரு சமூக அமைப்பு இருக்கிறது. அதனுடைய ஃபவுண்டர் ஹாஜி முகமது ஹசன் வந்து எனக்கு ஒரு 40 வருட நண்பர். நானும் அவரும் சேர்ந்து ஹசன் வந்து ஹெச், டீன் அண்ட் ஹசன்கிறது டிஎன்ஹெச் கன்சல்டன்ட்ஸ் என்று ஒரு நிறுவனத்தை 1998ல நாங்க ஹை ஸ்ட்ரீட் பிளாசால துவங்கினோம். அப்ப நான் ஆடிட்டரா கையெழுத்து போட முடியாது, இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணல. நாங்க புக் கீப்பிங், அக்கௌண்டிங், கம்பெனி இன்கார்பரேஷன், குறிப்பாக நான் ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். எல்லோரும் செய்வதை செய்யக்கூடாது. இமிகிரேஷன் கன்சல்டன்சிங்கிற ஒரு துறையை வந்து நான் தேர்ந்தெடுத்து இமிகிரேஷனுடைய ஆக்ட் சட்ட திட்டங்களை ஸ்பெஷலைஸ் பண்ணேன். அப்ப எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ், சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப், இப்படி நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆன அப்ளிகேஷன் எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப யூனிக்கா ஸ்டடி பண்ணி எனக்கு அதுல இன்னொரு சமூக பொறுப்பையும் சேர்த்துக்கிட்டேன். சிங்கப்பூர்ல இந்திய குடிமக்களினுடைய எண்ணிக்கையை நாம் பெருக்க வேண்டும். ஜாதி மத இன வேறுபாடுகள் இல்லாமல் தமிழர்களையும் இந்தியர்களையும் சிங்கப்பூர் குடிமக்களாக எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு சமூக பொறுப்பாகவும் அந்த நேரத்தில் நான் சுமந்து கொண்டேன். அப்ப யார் யாருக்கெல்லாம் பிஆர் கிடைக்கலையோ வெறும் 500 வெள்ளி மட்டும் சார்ஜ் பண்ணி ரோட் சைட் பிரைசஸ் பட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல வந்து அவங்களுக்கு அந்த சர்வீசஸை நம்ம கொடுத்தோம். நான் ஜேர்னலிசம் படிச்சிருக்கேன். அதனால ஒரு செய்தியை எப்படி எழுத வேண்டும், எப்படி கன்வின்சிங்காக அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த பயிற்சிகள் எல்லாம் என்னுடைய மூத்த சகோதரர் பேராசிரியர் டாக்டர் நாகூர் ரூமி, அவர் ஒரு ஆங்கில பேராசிரியர், அவர் மூலமாக நான் கற்றுக்கொண்டதுனால அந்த இமிகிரேஷன் விஷயத்தை ஸ்பெஷலைஸ் பண்ணேன். அதுல பாத்தீங்கன்னா 100 அப்ளிகேஷன் போட்டோம்னு சொன்னா அதுல ஏறத்தாழ 95 அப்ளிகேஷன் வந்து சக்சஸ் ஆயிடும். ஏறத்தாழ கடந்த 30 ஆண்டுகள்ல நான் இது மிகைப்படுத்தாமல் சொல்றேன், ஒரு 2000 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், எஸ் பாஸ், பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ், சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப், டிபெண்டன்ட் பாஸ், லாங் டேர்ம் பாஸ், என்ட்ரி பாஸ், இப்படி அவ்வளவு ஒர்க்கை வந்து நாங்க செஞ்சு எங்க பார்த்தாலும் டிஎன்ஹெச்சுக்கு போங்க, அவங்க இமிகிரேஷன் ஒர்க் பண்றாங்கன்னு ஒரு பேர் ஆகி போச்சு. அதுல ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து அப்படியே கணக்குகள்லாம் வளர ஆரம்பிக்கும் பொழுதுதான் இப்ப ஹாஜி நசீர்கனி என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுடைய காதரன் கோவை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இங்கதான் ஒரு பெரிய திருப்பு முனை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நல்லா ஓடிட்டு இருக்கு, டிஎன்ஹெச் கன்சல்டன்சி, நிறைய கிளையன்ட்ஸ் எனக்கு சேர்ந்துருச்சு, நல்ல ஸ்டேபிளா எங்களுடைய நிறுவனம் போகுது. ஒரு கிளையண்ட் வந்து என்ன ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கிறார், அண்ணே காதரண்ணே தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க சிங்கப்பூர்ல வந்து ஆடிட்டர் இல்லைன்னு சொல்றாங்களே, நீங்க ஆடிட்டர் கிடையாதாமே, நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு கன்சல்டன்ட் தான் சொல்றாங்களே, உங்களால இந்த பேலன்ஸ் ஷீட்லாம் நீங்க வந்து அதிகாரப்பூர்வமா கையெழுத்து போட முடியாதாமே, அது உண்மையா? அவரை காதரை போய் ஆடிட்டர்லாம் சொல்லாதப்பா, அவர் இந்தியா லெவல்ல ஆடிட்டர்ப்பா, சிங்கப்பூர்லாம் அவருக்கு மதிப்பு கிடையாது, அவர் ஜஸ்ட் கன்சல்டன்ட், அடுத்த தடவை காதரை போய் ஆடிட்டர்லாம் சொல்லாத அப்படின்னு ஒரு உறவினர் என்னுடைய கிளையண்ட் கிட்ட சொல்ல, என் மீது மிகுந்த பாசம் கொண்ட அந்த கிளையண்ட் வந்து என்கிட்ட மறுநாள் கேட்கிறார். அவர் அந்த கேள்வியை கேட்கும் வரை நான் சிங்கப்பூரில் ஆடிட்டர் இல்லை என்ற உண்மை நான் மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏன்னா எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குது, கிளையன்ட்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு வருமானம் வருது, நல்ல தொழில் போயிட்டு இருக்கு. ஆனால் சிங்கப்பூரிலே எனக்கு பப்ளிக் அக்கௌண்டன்ட் என்ற அந்த அங்கீகாரம் இல்லை என்பதை மறந்த நிலையிலேயே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் பெரியவன். அந்த சகோதரர் மூலமாக ஒரு விழிப்புணர்வு கிடைத்த பொழுது
அன்று இரவு நான் வீட்டுல போய் படுக்கிறேன். இதுதான் எல்லோருக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. திரும்பி திரும்பி படுக்கிற, தூக்கம் வரல. என் மனைவி கேட்கிறாங்க, என்ன தூங்கலையா? இல்லம்மா, அப்படி ஒருத்தர் கேட்டாரு, தூக்கம் வரமாட்டேங்குது. அங்கீகாரம் இல்லாத ஆளா நீங்க? உங்களால கையெழுத்து போட முடியாதா ஆடிட்டரா? அது என்னமோ என் மனசை அப்படியே துளைக்குது. என் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து, அப்ப என்னுடைய மகள் வந்து பல்கலைக்கழகத்திலே 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள். என் பையன் வந்து பாலியில வந்து இந்த என்எஸ் முடிச்சுட்டு அவரும் பெரிய பிள்ளையா படிச்சுக்கிட்டு இருக்காரு. மறுநாள் காலை எப்போது பொழுது விடியும் என்று காத்திருந்து அன்று காலை தஹஜ்ஜத் தொழுது விட்டு, ஃபஜர் தொழுது விட்டு, என்னுடைய எல்லா சான்றிதழ்களையும் எடுத்துக்கொண்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் சிங்கப்பூர், ICPIS என்று அப்போது அழைக்கப்பட்ட அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு போறேன். சர்டிபிகேட்லாம் கொண்டு போய் காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி இருக்கு, இது ஏதாவது லைசன்ஸ் வாங்க முடியுமா? அங்கே ஒரு பெண்மணி சொல்றாங்க, இல்ல இதெல்லாம் ரெக்கக்னிஷன் இல்ல, நீங்க மறுபடியும் படிக்கணும். மறுபடியும் படிக்கணுமா? ஆமா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த கோர்ஸ் வந்து மறுபடியும் படிக்கணும். யா அல்லாஹ், ஒரே மனைவிக்கு நான் 2 முறையா தாலி கட்டுவது, ஒரே மனைவியை நான் 2 முறையா நிக்காஹ் செய்வது என்று என் மனதிலே அப்படி ஒரு எண்ணம் தோன்றிய பொழுது நான் முடிவெடுக்கிறேன். 8 பேப்பர் எக்ஸாம் எழுதணும். 5 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. அப்ப நான் துணிஞ்சு அதுல இறங்கி, நான் ஒரு பகுதி நேர பேராசிரியராகவும், அது அடுத்து பிறகு சொல்றேன் உங்களுக்கு, சிங்கப்பூர்ல 30 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். அந்த 8 பேப்பர்ல ஒரு 5-6 பேப்பர் வந்து நான் ஏற்கனவே டீச் பண்ற பேப்பர். அப்ப பணத்தை கட்டுறேன். பணத்தை கட்டி 5 ஆண்டுகளில் அவங்க சொன்ன அந்த எக்ஸாமினேஷனை ஃபர்ஸ்ட் 6 monthsல சில பேப்பர்ஸ் எழுதி பாஸ் பண்றேன். அடுத்த 6 மாசத்துல ரிமைனிங் பேப்பர்ஸை நம்ம பாஸ் பண்றோம். இறைவனுடைய பேர் அருள், கிருபை, என் தாயாருடைய துவா, என் மனைவியினுடைய குடும்பத்தினுடைய ஆதரவு, என் பார்ட்னர் மிஸ்டர் ஹசனுடைய ஒத்துழைப்பு, இவையெல்லாம் இருந்த பொழுது நான் பட்ட அவமானம், மக்கள் என்னை கேலி செய்தது, இவர் ஆடிட்டர் அல்ல கன்சல்டன்ட் தான், எல்லாத்தையும் சுமந்து ஒரே வருஷத்துல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சிங்கப்பூர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்லக்கூடிய அந்த கோர்ஸை வந்து பாஸ் பண்ணோம். பாஸ் பண்ண பிறகு அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. கூப்பிட்டாங்க. எப்படி 5 வருஷம் டைம் ஃப்ரேம்ல உள்ளதை எப்படி 1 வருஷத்துல பாஸ் பண்றீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் என்னுடைய கதையை சொன்னேன். ஒரு வேகத்துல படிச்சது, எப்படியாவது அடையணுங்கிற ஒரு இலக்குல வந்து அதை செஞ்சது. அப்புறம் 600 சொச்சம் ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ICPIS உடைய பேரை மாத்திட்டாங்க, இஸ்கான்னு மாத்தினாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிங்கப்பூர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு மாத்தினாங்க. அப்ப அந்த இன்ஸ்டிடியூட்ல என்கிட்ட கேட்டாங்க, நீங்க வந்து இந்த 600 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பிரீஃபிங் பண்ண முடியுமா? 5 வருஷம் உள்ள அந்த கோர்ஸை எப்படி ஒரே வருஷத்துல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணீங்கன்னு நான் ஒத்துக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் போய் என்னுடைய அந்த அணுகுமுறையை சொல்லி கொடுத்தேன். அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் கொடுத்தாங்க. அது வந்த உடனே அப்பதான் காதர் அண்ட் கோ. நான் அது கூட வேற வேற பேர் வைக்கலாமான்னு நினைச்சேன். ஸ்டைலா எவ்வளவு வெள்ளக்காரன் பேர் வைக்கிற மாதிரிலாம் வைக்கலாமான்லாம் நான் யோசனை பண்ணேன். இல்ல, காதர் அண்ட் கோன்னு வச்சு பப்ளிக் அக்கௌண்டன்ட்னு போட்டாதான், ஓ காதருங்கிறவரு பப்ளிக் அக்கௌண்டன்டா ஆயிட்டாரு. அதாவது 8 கால் பூச்சின்னு சொன்னா அந்த 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்க வேண்டியது இல்லை பாருங்க. அதனால காதர் அண்ட் கோ பப்ளிக் அக்கௌண்டன்ட்னு போட்டுட்டாவே சிங்கப்பூர்ல உள்ள ஆடிட்டர் இவரு, அக்ரால ரெஜிஸ்டர் பண்ணவரு அப்படின்னு பாமர மக்களும் தெரியட்டுங்கிறதுக்காக தான் காதர் அண்ட் கோ என்று அந்த நிறுவனத்தை பல சவால்களுக்கு மத்தியிலே, பல அவமானங்களை எல்லாம் தாண்டி அதை ஆரம்பித்து இப்போ ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ், அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ் சர்வீசஸ் எல்லாத்தையும் ஃபுல் ஃபிளஜ்டா நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுல மிகப்பெரிய இறைவனுடைய கிருபை, சிங்கப்பூரிலே ஒட்டுமொத்தமாக எத்தனை நிறுவனங்கள் இருக்கு தெரியுமா? பிசினஸ் லேண்ட்ஸ்கேப் நீங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 6 லட்சம் கம்பெனி சிங்கப்பூர்ல இருக்கு. as of today close to 600,000 companies. கம்பெனிஸ் சொல்ற கம்பெனில என்டிட்டிஸ், பிசினஸ் என்டிட்டிஸ். அதுல ஒரு 60% பிரைவேட் லிமிடெட், அப்புறம் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர், பார்ட்னர்ஷிப் இப்படி இருக்கும். 410 பப்ளிக் அக்கௌண்டிங் ஃபர்ம் தான் சிங்கப்பூர்ல இருக்கு. இந்த ஒட்டுமொத்தமான சிங்கப்பூர்ல 6 லட்சம் பிசினஸ் என்டிட்டிஸுக்கு 410 பப்ளிக் அக்கௌண்டிங் ஃபர்ம், ஆடிட் ஃபர்ம் தான் சிங்கப்பூர்ல இருக்கு. போன மாசம் அக்ரால உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி
அந்த 410 நிறுவனத்துல இறையருளால் காதர் அண்ட் கோ என்று சொல்லக்கூடிய நம்முடைய நிறுவனமும் ஒரு நிறுவனம் என்று நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லா. எதையுமே சுலபமாக நாம் அடைய முடியாது. அதன் பின்னணியில் எப்படிப்பட்ட உழைப்பு இருக்க வேண்டும், சவால்கள் வந்தால் துவந்து போகாமல் மீண்டு எழுந்து அந்த சவாலை சந்திக்கக்கூடிய அந்த திறன், அந்த உட்வேகம் தங்களிடம் இருந்ததை நாங்கள் உணர முடிகின்றது. நிச்சயமாக நாம் இளைஞர்களுக்கு தங்களுடைய சாதனை 5 ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய அந்த பட்டக்கல்வி சார்ட்டர்ட் அக்கவுண்டிங் கோர்ஸை நீங்க ஓராண்டில் முடித்து சாதனை செய்திருக்கின்றீர்கள். அந்த சாதனை சிங்கப்பூர் சாதனை. அந்த சாதனை நாம் மக்களுக்கு பெருமிதம் அளிக்கக்கூடிய ஒரு சாதனையாக அமைகின்றது. அல்ஹம்துலில்லா. தங்களுடைய வெற்றி கதை எல்லோருக்கும் ஒரு வெற்றி கதையாக அமைய வேண்டும். அடுத்த ஒரு கேள்வி, தாங்கள் பல சர்வதேச பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறீர்கள். அந்த கல்வி பணியை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். அதற்கு மேலாக நீங்கள் பயின்ற திருச்சியில் உள்ள பிரபலமான புகழ்பெற்ற ஜமால் முகமது கல்லூரியில் அதை நீங்கள் மிகவும் நேசித்து வருகின்ற ஒரு மாணவர், அதில் சிறந்து வழங்கி இன்னும் அந்த ஜமால் முகமது கல்லூரியில் நீங்கள் முதன்மை மகனாக அதற்கு பல சேவைகளை செய்து வருவதை நான் அறிகின்றேன். அதன் பற்றியும் நீங்கள் சொல்லலாம் என்று வேண்டுகின்றேன். ரொம்ப அருமையான கேள்வி கேட்குறீங்க ஹாஜி. இதை 2 பாகமாக நம்ம பிரிச்சு நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம். நான் ஒரு பேராசிரியராக பல சர்வதேச பல்கலைக்கழகத்துல வந்தது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வந்தேன். 1994ஆம் ஆண்டு திருமணமான பொழுது என்னுடைய மனைவி தமிழகத்திலிருந்து வந்தவர். அவங்கள கல்யாணம் பண்ணி சிங்கப்பூருக்கு கொண்டு வரும்போது எனக்கு 1800 வெள்ளி எனக்கு சம்பளம். $1800 ஒரு செல்வ செழிப்பாக வளர்ந்த குடும்பத்தில் உள்ள நான் கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வர்றேன். என் தகப்பனாருடைய வீடு ஒரு ரெண்டல் பிளாட் பிடோக்ல இருக்கு, ஒரு 1 room 1 hall. அந்த வீட்டுல நாங்க முதல்ல இறங்குறோம். $1800 வச்சுக்கிட்டு என் தகப்பனார் அப்ப வேற இடத்துல தங்கியிருக்காங்க. அந்த பிளாட்ல நானும் மனைவி மட்டும் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். 1800 வெளியில குடும்பம் நடத்துறது அப்ப ரொம்ப சிரமமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இரவு பகலா ஏதாவது பார்ட் டைமா வேலை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் நான் இப்ப ஸ்ட்ரெயிட் டைம்ஸை பார்த்துட்டு இருக்கிறேன். பார்ட் டைம் லெக்சரர்ஸ் தேவைன்னு சொல்லி ஒரு விளம்பரம் வருது. தேம்ஸ் ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் சிலிக்கி ரோட்ல பேரடைஸ் சென்டர்ல ஒரு விளம்பரம். அதுக்கு அப்ளை பண்றேன், போறேன். அப்ப அங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு 45 வெள்ளி தரேன்னு சொல்றாங்க. நான் எது கிடைச்சாலும் பரவாயில்ல, குடும்பம் ஓடுனா போதுன்னு சொல்லி அந்த வேலையில சேரும்போது அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் தான் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணது. ஆனா அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் இல்லை. இஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஃபார் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை கொடுத்து என்ன டீச் பண்ண சொல்றாங்க. சரி, ஏதோ நம்ம டீச் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம்னு டீச் பண்ணி போனா என்னுடைய அந்த இந்தியன் அக்சென்ட், என்னுடைய உச்சரிப்பு தமிழ்நாட்டில் பேசுற மாதிரி, நாகூர்ல பேசுற மாதிரி, திருச்சியில பேசுற மாதிரியே இருந்துச்சு. அது சீனர்களுக்கு, மாணவர்களுக்கு உகந்ததாக இல்லை. எல்லோரும் கம்ப்ளைண்ட், இப்படி மோசமா ரொம்ப ஸ்ட்ராங் இந்தியன் ஆக்சென்ட் உள்ள இந்த ஆளை டீச் பண்ண வச்சீங்கன்னா இன்னுமே நாங்க இங்க படிக்க மாட்டோம், எங்களுக்கு லெக்சரரை சேஞ்ச் பண்ணுங்க, இது மாதிரி மோசமான லெக்சரருக்கெல்லாம் இங்க வேலை கொடுக்காதீங்க அப்படின்னு ஃபீட்பேக்ல எல்லோரும் என்ன திட்டி எழுதுறாங்க. முதல் 3 லெசன்ல இந்த ஃபீட்பேக் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இவாலுவேஷன்ல எல்லோரும் என்ன ரொம்ப திட்டுறாங்க. அங்கேயும் பெரிய அவமானம். அங்க உள்ள ஒரு பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு, இந்த பாருங்க ஃபீட்பேக் ஃபார்ம்ல இப்படி இருக்கு, ஏன் இவ்வளவு மோசமா டீச் பண்றீங்க, பிரசன்டேஷன் நல்லா தானே பண்ணீங்க, இல்ல எனக்கு தெரியல, எனக்கு ஒரு அக்கௌண்டிங் சப்ஜெக்டை வேணா நீங்க மாத்தி கொடுங்களேன் தியரி சப்ஜெக்டுக்கு பதிலா அப்படின்னு சொல்றேன். சரி, நம்ம வேற புக் கீப்பிங் நீங்க ரொம்ப லோ லெவல்ல டீச் பண்ணுங்க, எல்சிசிஐல ஒரு சர்டிபிகேட் இன் அக்கௌண்டிங்கை டீச் பண்ணுங்கன்னு அந்த பிரின்சிபல் சுவாமிநாதன்கிற சார் எனக்கு கொடுத்தாரு. அதை போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை ட்ரை பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் லெசன் நல்லா போச்சு, அடுத்தடுத்த லெசன் நல்லா வந்துச்சு, நல்ல இவாலுவேஷன் வந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் தியரி சப்ஜெக்ட் டீச் பண்ணக்கூடாது, இங்கிலீஷ்ல அதிகமா பேசுறத டீச் பண்ணா நம்ம எதையாவது தப்பு தப்பா சொல்லி இந்த ஆங்கில புலமை இல்லாம அல்லது இந்த ப்ரொனன்சியேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணி
வேலை போயிட்டா என்ன அப்ப கணக்கு போடுறது போர்டில் அப்படியே நம்பர்ஸ் எழுதி போடுறது எனக்கு பேசுறது குறைவா இருந்துச்சு. அது ஒரு நல்ல பாயிண்டா தெரிஞ்சிச்சு. அதை கெட்டியா விழுந்து புடிச்சுக்கிட்டு அக்கௌண்டிங்லயே டீச் பண்றதுக்கு போக போக அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால நல்ல கதவுகள் அப்படியே திறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப அந்த தேம்ஸ் ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் வந்து தேம்ஸ் பிசினஸ் ஸ்கூல்னு பேர் மாறுச்சு. நிறைய அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல நிறைய கான்பிடன்ஸ் வந்த பிறகு எம்டிஐஎஸ் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிங்கப்பூர்ல போய் அங்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்புறம் சிங்கப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஏசியா பசிபிக் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், அப்புறம் கப்லன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட், பிஎஸ்பி அகாடமி, அவென்டிஸ் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இப்படி பல நிறுவனங்கள்ல காலப்போக்கில் நிறைய வந்து ஏறத்தாழ ஒரு 15 யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் பிராட்ஃபோர்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் வேல்ஸ், அப்புறம் கோவென்ட்ரி யூனிவர்சிட்டி, இப்படி நிறைய RMIT யூனிவர்சிட்டி, மர்டாக் யூனிவர்சிட்டி. நாளைக்கு காலையில கூட இன்ஷால்லா எனக்கு ஒரு மர்டாக் யூனிவர்சிட்டியுடைய லெசன் இப்பவும் இருக்கு. 1994 இருந்து இப்ப 2024 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியா நான் வந்து ஒரு அசோசியேட் லெக்சரரா ஒரு 15 யூனிவர்சிட்டிஸ்ல வந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல என்ன பெரிய ஆத்ம திருப்தின்னு கேட்டீங்கன்னா, நாம் கற்றதை, நாம் பெற்றதை நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, ஹாஜி நசீர்கனி அண்ணன், நீங்களும் ஒரு ஆசிரியர், உங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளவு பெரிய ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் அப்படிங்கிறது. பாம்பரியும் பாம்பினகால் என்பதை போல அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே தெரியும். அந்த மாதிரி மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அது ரொம்ப ஒரு பெரிய மன நிறைவு. அடுத்தது நம்ம வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ண 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 அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நமக்கு இருக்கு. இது ஒரு விஷயம். இரண்டாவது கேள்வி, ஜமால் முகமது கல்லூரியை நீங்க ஏன் இவ்வளவு நேசிக்கிறீங்க? அற்புதமான கேள்வி. 1982ல ஜமால் முகமது கல்லூரியில பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் படிக்கிறதுக்கு நான் வந்து முதல்ல நுழைகிறேன். முதல் நாள் எங்களுடைய வகுப்பு ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் லெக்சர் இப்பவும் நினைவிருக்கிறது பசுமையாக. பேராசிரியர் சைஃபுதீன் அவங்க வர்றாங்க. எல்லோரையும் வரவேற்று விட்டு அவங்க இப்படி சொல்றாங்க, முதல் வார்த்தையை பாருங்க, இதுதான் அருமையான செய்தி. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜமால் முகமது காலேஜ். அந்த ப்ரொஃபசர் பேசுறாங்க, வெல்கம் டு ஜமால் முகமது காலேஜ். I wish every one of you, all the bachelor degree of commerce, BCom students, I wish every one of you to become a chartered accountant. அப்படின்னு ஒரு செய்திய அந்த பேராசிரியர் சொன்ன உடனே என் டேபிள்ல ஒரு அக்கௌண்டிங் புக் இருந்துச்சு, அட்வான்ஸ்ட் அக்கௌண்டன்சின்னு MC சுக்லாங்கிற ஒரு எழுதின புத்தகம். அந்த அட்டை படத்தை திறந்து அந்த பேராசிரியர் சொன்ன அடுத்த நிமிடம் ஜமால் முகமது கல்லூரியின் வகுப்பறையில் முஹியத்தீன் அப்துல் காதர் என் பேரை எழுதி அதுக்கு கீழே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு நான் எழுதுறேன். என் பக்கத்தில் இருக்கக்கூடிய என் வகுப்பு தோழன் ஹாஜா நஜிமுதீன் என்ற என் நண்பர் நாகூரில் இன்றும் இருக்கிறார். நாகூர் தர்காவுடைய ட்ரஸ்டிகளில் அவரும் ஒருவர், என் உயிர் நண்பர். அவர் என்னை பார்த்து கேட்டார், மாப்ள அறிவு இருக்கா உனக்கு? அவர் ப்ரொஃபசர் சொல்றாருன்னு சொல்லிட்டு புக்கை திறந்து ஃபர்ஸ்ட் இயர் பிகாம்ல முதல் நாளே போய் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எழுதுறிய, நீ லூசா என்று என் நண்பன் கேட்ட போது சொன்னேன், மாப்பிள்ள நீ அப்படி நினைக்காதப்பா, அல்லாஹ் நாடுனா ஒரு நாளைக்கு நடக்கும். அவர் தான் சொல்றாரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா வாங்கன்னு சொல்லிட்டு. இது ஏற்கனவே நான் 9வது படிக்கும்போது, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அதாவது செக் 3 படிக்கும்போது எங்க அண்ணன் நாகூர் ரூமி ஒரு செய்தியா சொல்லிட்டு போனாரு, நீ வந்து பிற்காலத்துல படிக்கிறதா இருந்தா ஆடிட்டருக்கு படி, அதுக்கு பேரு CA என்று அவர் சொன்னது இங்க தொடருது. எனவே என் வாழ்க்கையினுடைய வெற்றி பயணத்திற்கு இன்று நான் சொந்தமாக ஒரு ஆடிட்டிங் நிறுவனம் நடத்தி கொண்டிருப்பதற்கு இறையருளால் என் பெற்றோர்களின் துவாபரக்கத்தை முன்னிட்டு அந்த பாதையை வகுத்து தந்தது ஜமால் முகமது கல்லூரி. அப்படிப்பட்ட ஒரு அஸ்திவாரத்தை அந்த கல்லூரி தந்ததால் தான் இன்று வரை அந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவராக நன்றி உணர்வோடு அந்த கல்லூரிக்காக நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய நன்றி உணர்வை செலுத்திக் கொண்டோம். அதில் ஒரே ஒரு மற்றொரு செய்தி என்னன்னா, எங்க பேராசிரியர்கள், குறிப்பாக என்னுடைய குருநாதர் ப்ரொஃபசர் டாக்டர் ஷேக் முகமது சார் அவர்களை பற்றி நான் இங்கே சொல்லியே ஆக வேண்டும். மிட் நைட்ல காஜாமியான் ஹாஸ்டல்ல தங்கியிருந்த விடுதியில ஒரு நாள் நான் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்.
ஒரு எக்ஸசைஸை போட்டு பார்க்குறேன் புத்தகத்துல இருந்து. பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகல. அது ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட். கன்சாலிடேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் என்ற ஒரு சாப்டர். ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, இப்படி இருக்கக்கூடிய ஒரு கணக்கு. அது சிஏ இன்டர்மீடியட்ல கேட்கக்கூடிய ஒரு கணக்கை கொண்டு போய் நான் ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிக்கும் போது ஆர்வத்தில் அதை ட்ரை பண்றேன். நான் ஏன் சிஏ இன்டர்மீடியட், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இன்டர்மீடியட்ல உள்ளதை ஏன் ட்ரை பண்றேன்னா, நான் தான் புக்ல எழுதிட்டேனே என் பேரை, மொய்தீன் அப்துல் காதர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எழுதிட்டேனே. அதை ட்ரை பண்றேன், டேலி ஆகல. மணி பார்க்குற ஹாஸ்டல்ல நள்ளிரவு 1 மணி, தூக்கம் வரல. இது ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனமான செயலா அல்லது நாகரீகமற்ற செயலா, அதெல்லாம் எனக்கு சிந்திக்க அப்ப தெரியல. அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய எங்க பேராசிரியர் வீட்டுக்கு மிட்நைட் 1 மணிக்கு போறேன். ஒரே இருட்டு, தெருவெல்லாம் இருட்டு. இதுதான் மாணவ பருவத்துல ஒரு பையன் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக நான் அந்த செய்தியை சொல்றேன். இன்னைக்கு எத்தனையோ பேர்களுடைய மாணவருடைய வாழ்க்கை அவ்வளவு எளிமையாக, ஈஸியா இருக்கு. எங்களுக்கு அப்படி இல்லை. அந்த புத்தகத்தை தூக்கிக்கிட்டு நள்ளிரவுல நடந்து போகும்போது அந்த தெரு நாய்கள் எல்லாம் அப்படியே குறைக்குது, பயமா இருக்கு. போய் அந்த ப்ரொஃபசர் வீட்டுக்கு போயிட்டேன். மணி 1:30 மணி, மிட் நைட். பில் அடிக்கிறேன், 1/4 மணி நேரம் அடிக்கிறேன், யாரும் திறக்கல. ஒரு 1:45 1:50 இருக்கக்கூடும். லேசா ஒரு கேட்டனை தூக்கிக்கிட்டு எங்க ப்ரொஃபசரு, யாருப்பா கேட்கிறேன். சார் அஸ்ஸலாமு அலைக்கும், நான் தான் சார் மொய்தீன் அப்துல் காதர். என்ன அப்துல் காதர், என்னாச்சு? பதறாரு. இல்ல சார், ஒன்னும் இல்ல, இந்த கன்சாலிடேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகல. அது ஏதோ இந்த விவேக் கூட ஒரு படத்துல சார் ஒரு டவுட்டு, நீங்க வெறும் தாசா லார்டு லபக்கு தாசான்னு கேட்பாருன்னு ஒரு ஃபேமஸான ஜோக் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி நான் கேட்கிறேன், சார் அந்த பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகல சார், அது எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நைட் ஃபுல்லா தூங்க முடியல, நீங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியுமா சார்னு போய் மிட் நைட்டு 1:30 மணிக்கு ஜமால் முகமது கல்லூரி பேராசிரியர் வீட்டுல போய் பில் அடிச்சு கேட்கிறேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, யாராவது அந்த தூக்கத்துல கண்டிப்பா கோபப்படுவாங்க, திட்டுவாங்க, நாளைக்கு காலையில வாப்பான்னு சொல்லுவாங்க, அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்பாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்ல. எதற்காக ஆசிரியர் தினத்தை மக்கள் கொண்டாடுகிறார்கள்? டீச்சர்ஸ் டே என்று ஏன் எல்லோரும் மாறுதட்டி அதை பாராட்டுறாங்க? இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளாமல் இருப்பது 2 பேர் தான். ஒன்று பெற்றோர்கள், மற்றொன்று அவர்களுடைய ஆசிரியர்கள். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை கண்டு கடுகளவும் அணுவளவும் பொறாமை கொள்ளாமல் இருப்பார்கள் என்று எவ்வளவு பேர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆசிரியர் அப்துல் காதர், சரி வாங்க உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லி 2 மணி, கிட்டத்தட்ட மிட் நைட் 2 மணி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வாசல்ல லைட்டை போட்டு, காஜாமியான் ஹாஸ்டலுக்கு பக்கத்துல சமது ஸ்கூல் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, இப்பவும் இருக்கு. அந்த இதுல போய் ஒரு வாசல்ல லைட் அடிச்சு வெளியில ஒரு பெஞ்ச் ஒண்ணு கிடக்கும். அந்த பெஞ்ச்ல என்னை உட்கார வச்சு, அதுக்கப்புறம் அந்த பேராசிரியர் செஞ்சாரு பாருங்க அந்த மனுஷன், இப்போ ஹேத்தோட இருக்கிறாங்க எங்க குருநாதர். ஒரு ஒய்ஃபை போய் 2:15 எழுப்பி விட்டு, அந்த மொய்தீன் அப்துல் காதர் நம்ம ஸ்டூடெண்ட் டவுட் கேட்க வந்திருக்காரு, அவருக்கு ஒரு டீ போடுமா. இது பாருங்க எப்படிப்பட்ட மனித நேயம். வாழ்க்கை பயணத்துல இப்படியெல்லாம் சில மனித நேயர்கள் இருக்கிறதுனாலதான் மழை பெய்யுது. அவங்க மனைவியை எழுப்பி விட்டு அப்துல் காதருக்கு டீ போடு என்று சொல்லி, அந்த அம்மாவும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம டீயை போட்டு, சுட சுட டீ போட்டு, இது எப்ப 1982 ஆண்டு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. ப்ரொஃபசர் அங்கேயே பனியனை போட்டு உட்கார்ந்து கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம என் குருநாதர் ப்ரொஃபசர் டாக்டர் ஷேக் முகமது சார் போட்டு காட்டுறாங்க. 1/2 மணி நேரத்துல போட்டு வீசி தள்ளிட்டாங்க. அப்துல் காதர், இங்க எங்க தப்பு இருக்கு தெரியுதா? இதெல்லாம் இந்த வருஷம் ட்ரை பண்ணாதீங்க, 2 வருஷம் போகட்டும், இதெல்லாம் ரொம்ப டஃப்பானது. 3rd இயர் பிகாம் படிக்கும்போது ட்ரை பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இயர்லயே ஏன் ட்ரை பண்ற அப்படின்னு மண்டையில ஒரு குட்டை ஒண்ணு குட்டுனாப்ல. இல்ல சார், நீங்க தானே சிஏ படிக்க சொன்னீங்க, ஆடிட்டர் ஆக சொன்னீங்க, அதுக்கு இப்பவே தயார் பண்ணலான்னு முயற்சி பண்ணேன் சார். சரி, இது ரொம்ப டூ ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே டவுட் இருந்தாக்கா பகல் இனிமேல் இந்த மாதிரி சந்தேகம் வந்தா நான் கொஞ்சம் ஜமாத் எல்லாம் போயிட்டு அப்புறம் தொழுகையெல்லாம் வச்சுட்டு திக்கர்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் லேட்டா தான் தூங்குறேன், அதனால இனிமேல் டவுட் வந்தா ஆர்வ மிகுதியில இப்படி தவிர்க்க முடியாட்டா அப்படி வாங்க, பகல் நேரத்துல இன்ஷா அல்லாஹ் டவுட் கேளுங்க என்று ரொம்ப கனிவாக இனிமையாக சொல்லி என்னை ஊக்குவிச்சாங்க. அப்படிப்பட்ட பெருந்தன்மையான பேராசிரியர்கள் அந்த கல்லூரியில இருந்ததுனாலதான் அந்த கல்லூரியை நேசிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தாங்கள் சந்தித்த அருமையான ஆசான்கள், அவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்திய தாக்கம், அவர்களுடைய முன் உரைப்பு
உற்சாகமான வார்த்தைகள் அது எப்படி உங்கள் அழகிய முறையில் உங்களை ஷேப் செய்தது, வடிவமைத்தது என்பதையெல்லாம் நீங்கள் அருமையான முறையில் சொன்னீர்கள். நன்றி மறவாமல் தங்கள் பல வெற்றிகளை சந்தித்து வந்தாலும் அவர்களை மறவாமல் நினைத்து பார்ப்பது மிகவும் அருமையான ஒரு பண்பாக நான் கருதுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து, தாங்கள் சிங்கப்பூரில் ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தை எப்போது நிறுவினீர்கள்? அதன் சேவைகளை பற்றி சற்று கூறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய ப்ரொஃபசர் டாக்டர் ஷேக் முகமது சார் என்ன பண்ணாங்க, அப்படியே காலப்போக்கில் ஜமால் முகமது கல்லூரியுடைய முதல்வர் ஆயிட்டாங்க. 2008ஆம் ஆண்டு MDISல நான் அசோசியேட் லெக்சரா இருக்கும்போது ஒரு ரூல் கொண்டு வராங்க, நீங்க கண்டிப்பா PhD பண்ணணும், டாக்டரேட் பண்ணணும்னு சொல்லி. நான் உடனே என்னுடைய நண்பர் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எனது நண்பர் டாக்டர் தமீம் தீனை போய் அணுகிறேன், சிங்கப்பூர்ல PhD பண்ணணும்னு சொல்லி. அவர் சொல்றாரு, இங்க பண்றதா இருந்தா நிறைய செலவாகும், அடிக்கடி நிறைய கிளாஸுக்கு வரணும், அதுக்கெல்லாம் டைம் இருக்கா உங்களுக்கு? நீங்க ஆடிட்டரா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு PhD தானே வேணும், அதனால நீங்க ஜமால் முகமது காலேஜ்ல பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில பண்ணிருங்க, அவர் வழிமுறையை சொல்றாரு. உடனே எங்க ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்றேன், சார் PhD பண்ணணும். சரி, அப்ப நீங்க இங்க திருச்சிக்கு வாங்க, அங்க போறோம். அப்ப PhD எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல ஒரு முனைவர் பட்டத்திற்காக மேலாண்மை துறை மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல எங்க ப்ரொஃபஸர் கைட் பண்றாங்க. அது பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு நள்ளிரவில் பாடம் சொல்லி கொடுத்து என்னை ஊக்குவித்த பேராசிரியர் என்னிடத்திலே ஒரு உதவி கேட்கிறார். நான் இப்போ ஜமால் முகமது காலேஜுடைய பிரின்சிபாலா இருக்கிறேன். வைத்தியன் அப்துல் காதர், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறேன்ப்பா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ப்ரொஃபசர் நம்மள்ட்ட கேட்கிறாங்களே என்ன? ஏன்பா, சிங்கப்பூர்ல தான் ஜமால் முகமது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் ஆயிரக்கணக்கில் இருக்கிறீங்களே, ஒரு அலுமினி அசோசியேஷன் ஆரம்பிச்சு நீங்க இந்த அந்த சிங்கப்பூர் நாட்டுக்கும் கல்லூரிக்கும் ஏன் நீங்க எல்லாம் ஒரு சேவை செய்யக்கூடாது? அப்துல் காதர், நீங்க செய், நீ தான் ஆடிட்டரா இருக்கீல, சொந்த கம்பெனி வச்சிருக்கீல, உனக்கு தான் டைம் நிறைய இருக்கும், இந்த பொறுப்பை நீ எடுத்து எனக்காக செஞ்சு கொடு, எனக்காக செஞ்சு கொடுன்னு எங்க ப்ரொஃபசர் சொன்ன உடனே அது எனக்கு ஒரு பெரிய கட்டளையாக போச்சு. நள்ளிரவில் 1:30 மணிக்கு 2 மணிக்கு எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த என் ஆசான் என்னிடம் எதையும் கேட்டதில்லை. முதலாக முன்னாள் மாணவர்கள் சங்கத்தை நீ எனக்காக அங்கே நிறுவி அதை நீ ஒழுங்குபடுத்து என்று சொன்ன உடனே சிங்கப்பூருக்கு வர்றேன். என் போன்ல எத்தனை ஜமால் முகமது காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு பாக்குறேன். 15 பேர் என்னுடைய போன்ல இருந்துச்சு. 15 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங்கை போடுறோம், அப்படியே டெவலப் பண்றோம். 2010ஆம் ஆண்டு அது ஒரு ஷேப்புக்கு அதிகாரப்பூர்வமாக சிங்கப்பூரிலே ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சொசைட்டிஸில் பதிவு செய்யப்பட்டது. கல்வி சார்ந்த சமூக நலப்பணி என்பதை பிரதான நோக்கமாக கொண்டு கடந்த 14 ஆண்டுகளாக ஒரு வருடத்திற்கு சராசரியாக 10 நிகழ்ச்சிகள் என்று இலக்கை கொண்டு இதுவரை 14 ஆண்டுகளில் 140 நிகழ்ச்சிகளை நாம் செய்து முடித்திருக்கிறோம். அதில் குறிப்பாக ஹாஜி அண்ணன் நசீர்கனி அவர்கள் தற்போது தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வளர்தமிழ் இயக்கத்தினுடைய ஆதரவில் தமிழ் மொழி விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதமும் 2015ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை நாம் படைத்து வருகிறோம். இன்னும் சொல்ல போனா அதில் வளர்தமிழ் இயக்கத்துல செயலாளராக பணியாற்றி தற்போது சிண்டாவினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு அன்பரசு அவர்கள் ஒரு முறை பேசும் பொழுது ஒரு மீட்டிங்ல சொல்றாங்க, ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கத்திட்ட போய் ஒவ்வொருத்தரும் கத்துக்கணும் அப்படின்னு திரு அன்பரசு அவர்கள் ஒரு தடவை எங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தியை ஒரு மீட்டிங்ல சொன்னாங்க. அப்படி 14 ஆண்டுகளாக இந்த ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் அதனுடைய சேவையை தொடர்ந்து செய்து வருகிறது. தமிழ் மொழி புழக்கத்தை ஊக்குவிப்பது, குடும்ப தினம், சமய நல்லிணக்க தினம், ரேஷியல் ஹார்மோனி, நோன்பு துறப்பு நிகழ்ச்சி, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், செமினார், ஒர்க் ஷாப், மெடிக்கல் லெக்சர்ஸ், இப்படி பல்வேறு விதமான சேவைகளை பல சமூக அமைப்புகளோடு கைகோர்த்து நாம் அதை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். 320 உறுப்பினர்கள் சிங்கப்பூர் சாப்டர்ல மெம்பர்ஸா இருக்கிறாங்க. 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் சிங்கப்பூர்ல பணியாற்றுறாங்க. இதுல என்ன குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய சமூக தலைவர்களை ஜமால் முகமது கல்லூரி உருவாக்கி அந்த சமூக தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிங்கப்பூர் திருநாட்டினுடைய குடிமக்களாக அவர்கள் இன்றைக்கு மாறி
சிங்கப்பூர் நாட்டிற்கும் தேசத்திற்கும் சமூகத்திற்கும் பல பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேரை குறிப்பிடலாம். தேசிய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் தமீம் டீன், அந்த யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸராக டீன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனாட்டமி அதுல இருக்கிறார். என்னுடைய இளைய சகோதரர் தம்பி ஹாஜா நிஜாமுதீன், அவரும் ஜமால் முகமது கல்லூரியிலே படித்தவர். இப்ப கிராஸ் ரூட்ஸ்ல எல்லாம் இருந்து பிபிஎம், பிபிஎம், அப்புறம் அண்ணன் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் நசீர் கணியன் அவர்களுக்கு கிடைத்த அந்த சமாதான நீதிபதி என்ற அங்கீகாரமும் என் இளைய சகோதரர் தம்பி ஹாஜா நிஜாமுதீனும் அவரும் சமாதான நீதிபதி என்ற ஒரு பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை உருவாக்கியதும் ஜமால் முகமது கல்லூரி தான். அப்புறம் கூத்தாநல்லூர் அசோசியேஷனை சேர்ந்த முன்னாள் தலைவர் அப்துல் ஹலீம் அண்ணன், அவர் கூட பிபிஎம் அவார்டு நம் சிங்கப்பூர் அரசாங்கத்தால வழங்கப்பட்டவர்கள். இப்படி சிபிஎஃப் டிபார்ட்மெண்ட்ல, அப்புறம் ராஜா அன்டான், சிங்கப்பூருடைய தலை சிறந்த டாப் 5 லா ஃபர்ம், அந்த லா ஃபர்ம்ல எடுத்துக்கிட்டா நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய மினிஸ்டராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மாண்புமிகு திரு முரளிப்பிள்ளை ஐயா அவர்கள் எனக்கு நெருக்கமான ஒரு சகோதரரை போன்றவர்கள், குடும்ப நண்பர். பல முறை அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு பேசுவோம். முரளிப்பிள்ளை வேலை பார்த்த அந்த ராஜா அன்டானுடைய ஐடி சப்போர்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சப்போர்ட் தரக்கூடியது எங்க ஜமால் முகமது கல்லூரி மாணவர்கள். கலந்தர் மொய்தீன் தான் வைஸ் பிரசிடென்ட், அவர் தான் அதுல. இப்படி பல்வேறு விதமான சிங்கப்பூருடைய பொருளியல் வளர்ச்சிக்கு ஜமால் முகமது கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து சேவையாற்றி வருகிறார்கள். இந்த நற்பணி தொடர்ந்து நீடிப்பதற்கு நீங்கள் அனைவரும் துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு 15வது ஆண்டு விழா கொண்டாடுவதற்கு திட்டம் இருக்கிறது. 15வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடிவிட்டு 16வது ஆண்டு நிறைவு பெறும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைவர்களையும் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். நான் 14 ஆண்டுகள் இதை வழிநடத்தி சிறப்பாக ஒரு தலைமைத்துவத்தை, அடுத்த தலைமைத்துவத்தை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறோம். எனவே 16வது ஆண்டு முடிந்த பிறகு, எவ்ரி 2 இயர்ஸ் தான் அந்த சேஞ்ச் ஆஃப் பிரசிடென்ட் பண்ண முடியும், 15th இயர்ல பண்ண முடியாது. 16வது ஆண்டு புதிய தலைவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடத்திலே இந்த பணிகளை ஒப்படைத்து விட்டு நாங்கள் எல்லாம் தொடர்ந்து தொண்டு ஊழியர்களாக அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு இன்ஷா அல்லாஹ் திட்டமிட்டு இருக்கிறோம். அதற்காக நீங்கள் அனைவரும் துஆ செய்யுங்கள். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தாங்கள் இவ்வளவு வேலைகளுக்கிடையே ஒரு கவிஞராக, தமிழ் கவிஞராக, பாடல் ஆசிரியராக, இன்னும் தமிழ் கலைக்கு பல துறையில் ஆர்வமிக்க அன்பராக இருப்பதற்கு எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றது, அதனை எப்படி நீங்கள் வளர்த்து வந்தீர்கள் என்று அறிய விரும்புகின்றோம். அத்தோடு தாங்கள் செய்கின்ற இந்த சமூக சேவைகளில் ஆற்றுவதில் நீங்கள் சந்தித்து வருகின்ற அல்லது சந்தித்த சவால்கள் ஏதேனும் உண்டா என்று நாங்கள் அறிய விரும்புகின்றோம். காலத்தின் அருமை கருதி நானும் சுருக்கமாகவே பதில் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் குடும்ப பின்னணியை பார்த்தால் 2, ஒன்று ஆன்மீகம், மற்றொன்று இலக்கியம். இந்தியாவினுடைய தலைநகரமாகிய டில்லியிலே ஷாஹ் வலியுல்லா என்று ஒரு மகான் அடங்கி இருக்கிறார்கள். எங்கள் குடும்பம் ஷாஹ் வலியுல்லாவுடைய பரம்பரையில் வந்த குடும்பம். அதனால்தான் ஆன்மீக வழியிலே என்னுடைய மூத்த சகோதரர் பேராசிரியர் டாக்டர் நாகூர் ரூமி நிறைய ஆன்மீக நூல்கள் எழுதியிருக்கிறார். இது ஒன்று. என்னுடைய பூட்டனார் 18ஆம் நூற்றாண்டில் ஒரு அரபி கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி இருக்கு. அது எங்க பாட்டனாருடைய பாஸ்போர்ட்ல ப்ரொஃபசர் ஆஃப் அரபிக் லாங்குவேஜ் அப்படின்னு அது போட்டிருக்கு. அந்த பாஸ்போர்ட் காப்பி என்கிட்ட இருக்கு. இது ஆன்மீக சைடு. பாடல்கள் எழுதுவது, கவிதை எழுதுவது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, வண்ணக்களஞ்சிய புலவர் என்று ஒருவர் இருந்திருக்கிறார். அந்த வண்ணக்களஞ்சிய புலவருடைய வம்சத்தில் வந்தது எங்கள் குடும்பம் என்று எங்கள் முன்னோர்கள் சொல்கிறார்கள். நாகூரிலே முதலாக தமிழ்நாட்டில் முதலாக ஒரு எழுதிய பெண் எழுத்தாளர், பெண்களிலே உள்ள முதல் பெண் எழுத்தாளர் சித்தி ஜுனைதா பேகம். இது என்னுடைய பெரியம்மா, எங்க அம்மாவுடைய அக்கா. அவங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரைட்டர் இன் தமிழ் இன் இந்தியா, தமிழ்நாட்டுல. என்னுடைய தாய் மாமா ஹுசைன் முனவர் பேக், அவர் நாகூர்ல பிறந்து பல மொழிகளை 19ஆம் நூற்றாண்டிலே கற்றவராக இருந்திருக்கிறார். நாகூர்ங்கிற ஒரு கிராமத்துல பிரெஞ்சு, லாட்டின், கிரீக், அரபிக், இங்கிலீஷ், தமிழ் 6 மொழிகளை கற்றவராக இருந்த அந்த நூல்கள் எல்லாம் எங்கள் வீட்டிலே இருந்தது. முஸ்லிம் லீக் அமைப்பினுடைய முன்னாள் தலைவராகிய மர்ஹூம் அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் தொல்காப்பியத்தை கற்றுக்கொண்டது என்னுடைய தாய் மாமா ஹுசைன் முனவர் பேக் அவர்களிடம்தான் என்று
அவர்கள் எங்கள் வீட்டு திருமண நிகழ்வில் பேசியது என் நினைவிற்கு வருகிறது. என்னுடைய இன்னொரு தாய் மாமா ஹுசைன் முஜீன்பே என்பவர் காரைக்காலில் பாலியன் என்ற ஒரு இதழ் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார்கள். கலைமாமணி கவிஞர் நாகூர் சலீம் 10,000 இஸ்லாமிய பாடல்களை எழுதியவர் கவிஞர் கலைமாமணி நாகூர் சலீம் எங்க அம்மாவுடைய மூத்த அண்ணன். நாகூரிய மணிஃபாவுடைய பாடல் எத்தனையோ பாடல்கள். வாழ வாழ நல்ல வழிகள் உண்டு அந்த பாட்டு. அடுத்தது உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் இந்த பாடல். இது மாதிரி பாடல்கள் எல்லாம் என்னுடைய தாய் மாமா எழுதியது. திரைப்படத்துறையிலே தூயவன் MS அக்பர் என்பது அவருடைய இயற்பெயர். சுமார் 80 திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியது என்னுடைய தாய் மாமா. MS அக்பர் புனை பெயர் தூயவன். தேவர் பிலிம்ஸ் என்ற அந்த நிறுவனத்துல பணியாற்றி வைதேகி காத்திருந்தால், அன்புள்ள ரஜினிகாந்த், விடியும் வரை காத்திரு போன்ற படங்களை தயாரித்தவர். என்னுடைய மூத்த சகோதரர் நாகூர் ரூமி சுமார் 70 நூல்கள் எழுதியவர். இப்படி அந்த இலக்கிய பாரம்பரியம் இருந்ததால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் என்று சொல்லலாம். அதுதான் பாடலாசிரியராக கவிஞராக நானும் ஒரு சில வார்த்தைகளை எழுதுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது. குறிப்பாக சிங்கப்பூரிலே தமிழ் மொழியை ஒவ்வொருவரும் நேசிக்க வேண்டும். நம் இளைய சமுதாயம் குடும்பத்திலே வீட்டிலே தமிழ் பேச வேண்டும். என் பிள்ளைங்க பிரைமரி ஸ்கூல் படிக்கிற காலத்துல என் மனைவிட்ட சொல்லுவேன், தமிழ் முரசு பத்திரிகையை டேபிள்ல விரிச்சு அந்த தமிழ் எழுத்துக்களை பார்த்த வண்ணம் பிள்ளைகளுக்கு சாப்பாடை ஊட்டு அப்படின்னு P1 படிக்கும் போது நான் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன். என்னுடைய மகளும் ஸ்கூலுக்கு போகும்போது தமிழ் முரசு பேப்பர் கீழே விரிச்சிருக்கும், அதுக்கு மேல தோசையோ இட்லியோ வீட்டுல இருக்கும். பிள்ளைங்க அந்த எழுத்துக்களை பார்த்துக்கிட்டே சாப்பிடும் போது கண்ணில் அந்த தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் உணவோடு தமிழ் உணர்வும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு செல்லட்டும் என்று நாம் நேசித்ததால் தான் இன்னைக்கு வளர்தமிழ் இயக்கம் போன்ற பல அமைப்புகளோடு நம்மால் சேர்ந்து தமிழ் மொழியை கட்டி காப்பதில் நம்மால் தொடர்ந்து பயணிக்க முடிகிறது. இரண்டாவது, சமூக சேவை ஆற்றுவதில் உள்ள சவால்கள் என்னன்னு கேட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் தான் ஹாஜி, அவமானம் தாங்க வேண்டும். யார் சமூக சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நற்கூலிகளை அல்லாஹ் ஒருவனிடம் மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும். மனிதர்களிடம் எதிர்பார்ப்புகள் கூடாது. எந்த விமர்சனங்கள் வந்தாலும் அந்த அவமானங்களை நாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து வெற்றி நடை போட வேண்டும் என்பதுதான் இந்த சமூக சேவை எனக்கு கற்றுத்தந்த பாடம். அல்ஹம்துலில்லாஹ், மிகவும் அருமையான வார்த்தைகளை கூறியிருக்கின்றீர்கள் டாக்டர் அவர்களே. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, பிஸ்மி வானொலி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் குறிப்பாக இளையர்களுக்கும் நீங்கள் கூற விரும்பும் ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள் என்ன? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. உங்களை போன்ற பழுத்த மூத்த சமூக தலைவர்களுக்கு முன்னால் இது போன்ற பெரிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு அருகதை அனுபவம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை என்றாலும், ஹாஜி நசீர் கனி அண்ணன் போன்ற மூத்த சமூக தலைவர்கள் எல்லாம் நடந்து வந்த அந்த பாத சுவடுகளை பார்த்து நடை பயில்பவன் நான் என்ற ஒரு பணிவன்போடு நான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு 7 விஷயங்களை இளைய சமுதாயத்திற்காக, குறிப்பாக மாணவர்களுக்காக, இளையர்களுக்காக பகிர்ந்து இந்த நேர்காணலை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். வாழ்க்கை என்பது என்றால் என்ன என்று கேட்டால், என்னை பொறுத்தவரை வாழ்க்கை என்பது விட்டு கொடுப்பது. துட்டு கொடுப்பதல்ல வாழ்க்கை, விட்டு கொடுப்பதுதான் வாழ்க்கை. இதுதான் நான் உணர்ந்தது. 7 செய்திகளை நான் இங்கே சொல்லி நிறைவு செய்கிறேன். வெற்றியின் பின்புலமாக இருக்கக்கூடியது வாழ்வில் 7 விஷயங்கள். 1, ஐவேளை தொழுகையை தவறாமல் செய்வது, பிரேயர்ஸ். 2வது, பெற்றோர்களுடைய ஆசி, the blessings of your parents. 3வது, கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க். 4வது, சின்சியாரிட்டி, எந்த வேலையை செய்தாலும் அதை மிகுந்த பொறுப்புணர்வோடு செய்வது. 5வது, ட்ரூத்ஃபுல்னஸ், வாய்மையே வெல்லும் என்று சொல்வார்கள். சிங்கப்பூர் இன்றைக்கு வென்றிருப்பதற்கு காரணம் என்ன? அந்த வாய்மையும் தூய்மையும் தான். ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மையே பேசுவது. 6வது, ஹம்பிள்னஸ். அதற்கு அண்ணன் நசீர் கனி அவர்களே ஒரு பெரிய உதாரணமாக நான் கருதுகிறேன். முதிர்ந்த நெற்கதிராக பணிவன்போடு செயல்படுவது. 7வது, சேரிட்டி, ஜக்காத், தர்மம். இந்த 7 கொள்கைகளை
யார் ஒருவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தினுடைய விழுமியங்களை நம் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நெறிமுறைகளை தழுவியவர்களாக, எப்போது தொழுகை நமக்கு முதல் கண்ணாக அமைந்து விடுகிறதோ அதுவே சொர்க்கத்தின் திறவுகோலாக நமக்கு வழிகாட்டும் என்று நான் பெரிதளவும் நம்புகிறேன். இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்கி எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் பிஸ்மி வானொலியை கடந்த 7 ஆண்டுகளாக தன் தோள்களில் சுமந்து சுமார் 6 லட்சத்திற்கு மேல் உள்ள நேயர்கள் அன்றாடம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அரும் பெரும் பணியை செய்து வருகின்ற அன்பு சகோதரர் அருமை நண்பர் சீனி ஜாஃபர் கனி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து, எல்லாம் உள்ள அல்லாஹ் பிஸ்மி வானொலி நிறுவனம் மென்மேலும் தொடர்ந்து வளர்ந்து சிறந்து விளங்க அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று பிரார்த்தித்து வாழ்த்தி, இவ்வளவு நேரம் பொறுமையாக நம் சமூகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய என் நேசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சமாதான நீதிபதி அண்ணன் ஹாஜி நசீர்கனி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான நன்றியையும் தெரிவித்து, உங்களுடைய நீண்ட ஆயுளுக்கும் நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தாலா உங்களையும் உங்களுடைய முன்னோர்களையும் உங்கள் சந்ததிகளையும் வெற்றியாளர்களாக எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். டாக்டர் எம்.ஏ. அப்துல் காதர் அவர்களே, இதுகாலம் இந்த நேர்காணலுக்கு மிக அருமையான சுவையான தகவல்களையும் நீங்கள் கொடுத்து மக்களுக்கு பயனுள்ள பல கருத்துக்களை முன்வைத்தமைக்கு பிஸ்மி வானொலி நேயர்கள் சார்பாகவும், குறிப்பாக தலைமை நிர்வாக தலைவர் சகோதரர் சீனி ஜாஃபர் கனி அவர்களின் குழுவினர் சார்பாகவும் எங்களது உளப்பூர்வமான நன்றி அறிதலையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் பல வெற்றிகளை கண்டு நீங்கள் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய நிறைவான பணிகள் முழுமை பெற எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கு துணை நிற்பானாக என்று கூறி முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.